அடுத்து வந்து இசாம் வந்து ரொம்ப நல்ல மாணவர், என்னுடைய மாணவர், அதனால வந்து அவர் வந்துருவாரு, ஆய்வு செய்வாரு, அவர் வந்து என்னை பத்தி அவருக்கு தெரியும், அவர் சிந்திப்பாரு, நல்ல கல்வியாளரு அப்படின்னு பேசுறாரு. இன்னும் ஹிசாம் எம்ஏஎஸ்சியை பொறுத்தவரை நான் சொல்றேன், அவர் ஆய்வு செய்வாரு, திருந்துவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் என்னுடைய மாணவர். திருந்துவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் என்னுடைய மாணவர். திருந்துவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் என்னுடைய மாணவர். அந்த இசாமு தான் சொல்றாரு, உங்களை பத்தி நல்லா தெரியும்ன்றதுனால தான் சொல்றாரு. உங்களை மாதிரி ஒரு பணத்தாசை பிடிச்சவன் கிடையாது, அதே இசாமு தான் சொல்றாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதே நல்ல அகலாக்கு நிறைந்த அதே இசாமு தான் உன்னா நம்பர் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவரு அப்படின்னு அதே இசாமு தான் உங்க மாணவர் தான் சொல்றாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்றாரு. சரியா? நீங்க கொள்கை விட்டு போறதுக்கு முன்னாடிதான் பிஜே அவர்கள் உங்க மேல நல்லெண்ணம் கொண்டு யாரும் பொருளாதாரத்துல வந்து ஆசைப்படக்கூடாது, பொதுவா ஒருத்தர் 50 வயசுக்கு மேல போகும்போதுதான் பொருளாதாரம் மேல ஓவரா ஆசைப்படுவாரு. ஆனா நீங்க வந்து இப்பவே இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, ரொம்ப மோசமா நடந்து கொள்றீங்க என்று சொல்லி ஜமாத்துக்குள்ள இருக்கும் போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதா இல்லையா? அப்ப வந்துகிட்டு நீங்க வந்து உங்களுடைய மாணவர் தானே, உங்களோட நெருக்கமா இருந்தவர் தானே, அவருக்கு கூடுதலா தெரியும் நீங்கல்ல, எல்லாம் உங்களை பத்தி தெரிஞ்சதுனாலதான் நீங்க எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் பண்ணக்கூடியவர், எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரர் என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக சொல்றாரு. இசாம் வந்துருவாராம். அதுதான் வந்துகிட்டு இசாம் தான் இவ்வளவு செய்திகளையும் சொல்லி இருக்கிறார், சொல்லி இருக்கின்றார் என்பதையும் கூடுதல் தகவலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து வந்து சகோதரர்களே பாத்தீங்கன்னா கிளிப்பிங் போடுறாங்களாம், இசாமுக்கு கிளிப்பிங் போடுறாங்களாம். என்னவா? அதாவது வந்து ஒரு இடத்துல இசாம் சொல்றாரு, கூட்டமாக வருவாங்க, வந்தாலும் கூட விளங்காம இருந்திருப்பாங்க. அப்படி விளங்காம இருக்கக்கூடியவர்கள், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் கூட விளங்காம பின்னாடி வந்து விளங்கிக்கிடுவாங்க. அப்படி கூட்டமாக வரக்கூடியவர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாராம். இன்னொரு இடத்துல எல்லோரும் விளங்கிதான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ரீதியில சொன்னாராம். பாத்தீர்களா முரண்பாட பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்றாருங்க. இதுல என்ன முரண்பாடு? தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அதாவது வந்து கூட்டமாக வரக்கூடியவர்கள்ல விளங்காம உள்ள வருவாங்க, வந்து அதுக்கப்புறம் நுணுக்கமான விஷயங்களை விளங்கிக் கொள்வார்கள். கூட்டமாக வரக்கூடியவர்கள்ல விளங்காம இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி விளங்கிக்கிடுவாங்கல்ல. அதே நேரத்தில் யாரை நம்பி அவங்க தனியா வந்துகிட்டு ஒரு ஆள் சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக மாட்டோம். தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆளு இது தக்லீத் பண்ணக்கூடிய கூட்டம் அல்ல, ஆய்வு செய்துதான் பின்பற்றுவோம் என்பதையும் சொல்றாரு. இது முரண்பாடுன்னு காட்டுறாரு. இது முரண்பாடு இல்ல. இப்ப உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தௌஹீத் ஜமாத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. இது இலகுவா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றானே. தௌஹீத் ஜமாத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க, தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினராக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் அனைத்து விதமான நுணுக்கமான விஷயங்களையும் ஆய்வு செய்து எது சரி எது தவறு என்று சொல்லி நாம சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மசாயில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அவர்கள் அனைத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அம்புட்டையும் தெரிந்து கொண்டு உள்ளே வந்தவர்களா என்றால், அக்கீதா தெரியும், கொள்கை என்னன்னு தெரியும். நாம வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியதை எதிர்க்கிறோம், அதே மாதிரி வந்து திருமறை குர்ஆனுடைய முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாம வந்து சூனியத்தை மறுக்கின்றோம், இது தெரியும். அதுல உள்ள நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அது தெரியாம இருப்பாங்க. ஆனா அடிப்படை தெரியும், பேசிக் தெரியும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்றது தெரியும், தர்காவுக்கு போக கூடாதுன்னு தெரியும், அங்க போய் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு தெரியும், பிதஅத்துகள் செய்யக்கூடாதுன்னு தெரியும், சூனியத்தை நம்ப கூடாதுன்னு தெரியும், மார்க்கத்துக்கும் திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தெரியும். அடிப்படை தெரியும், உள்ள நுணுக்கம் தான் தெரியாது. அப்ப உள்ள நுணுக்கங்களை பின்னாடி விளங்கிக் கொள்வார்கள். இது ஒரு நிலைப்பாடு. எல்லாரும் தக்லீத் பண்ணக்கூடியவனா, ஆளுக்காக போகக்கூடியவர்களா கிடையாது. அதுவும் உண்மைதான். எப்படி? அதாவது வந்து இப்ப பிஜே அவர்கள் வந்து இப்ப சொல்றாரு, ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, இன்னையிலிருந்து எல்லாரும் தர்காக்கு போங்க அப்படின்னு அறிவிக்கிறாருன்னு வைங்க. உடனே அல்ஹம்துலில்லாஹ் எந்த தர்காக்கு போகணும் பிஜே அப்படியா கேட்பாங்க? எல்லாம் எதிர்த்திட மாட்டாங்களா? என்னங்க இவ்வளவு நாள் தர்காக்கு போகக்கூடாது என்பதற்குண்டான தலீல்களை சொல்லி அது வழிகேடு சிறுக்கு என்பதை விளக்குனீங்களே, இப்ப எப்படி இந்த வழிகட்ட கொள்கையை ஆதரிக்கிறீங்க என்றுதானே கேள்வி கேட்பாங்க. அப்ப எல்லாம் கண்மூடி தக்லீதுத்தனம் பண்றதுன்றது, கண்மூடி பின்பற்றுறது என்பது ஓகே, எல்லாரும் தர்காக்கு போங்கன்னா உடனே போனாங்கன்னா அவன் தக்லீது.
நீங்க இருந்தீங்கல்ல இந்த அப்பாஸ் அலி வந்து ஒரு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருந்தியா இல்லையா? நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. சூனிய நிலைப்பாடு தான் சரி என்று சொன்ன முடிவெடுத்த பிறகும் பிஜே சொன்னார்ன்றதுக்காக போய் சூனியம் இல்ல பொய் அப்படின்னு பேசினதா நடிச்சதா சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நடிக்கிற ஆளு இங்க இல்ல. அப்படி நடிக்கிற உள்ளத்தை பிளந்து நாங்க பார்க்கல. சரியா? அப்ப தௌஹீத் ஜமாத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையா வெளிப்படையில் உள்ளதை வைத்துதான் நாம முடிவெடுப்போம். அந்த அடிப்படையில தர்காக்கு போகக்கூடாது என்பதில் அவங்க தெளிவாக இருக்கின்றார்கள். இணை கற்பிக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். பிதஅத் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். அதுல உள்ள நுணுக்கங்கள் தெரியாம இருக்கலாமே ஒழிய அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து விளங்கி வருவார்கள். இதைத்தான் சொன்னோம். இதை முரண்பாடு மாதிரி காட்டி அதை என்னமோ நியாயப்படுத்தக்கூடிய அநியாயங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பார்க்கிறோம். இதுலயும் இவர் ஃப்ராடு பித்தலாட்டம் தான் பண்ணி இருக்கின்றார் என்பது இதன் மூலம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். பிஜே என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போற கூட்டம்லாம் இங்க கிடையாது. சரியா? இது மார்க்கத்துக்காக இருக்கக்கூடிய கூட்டம் என்பதை மறுபடியும் பதிவு செய்து கொள்கின்றோம்.